ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து HTML பற்றி தான். லாஸ்ட் வீடியோ நான் வந்து ஒரு HTML சம்மந்தமாக டே 1க்கான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு HTML நல்ல ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம முடிச்ச இடம் என்னன்னா ஸ்டைலிங்னு ஒரு விஷயத்துல தான் முடித்தோம். அந்த ஸ்டைலிங்கிறது இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ H1 டேக், இப்போ இதில் வந்து எந்த ஒரு டேக், இப்போ நான் பேராகிராஃப்க்கு நம்ம ஸ்டைல் கொடுத்தோம் போன கிளாஸில். இப்போ வந்து ஹெடர் டேக்குக்கு நம்ம எப்படி ஸ்டைலிங் கொடுக்கணும்னு பார்ப்போம். சிம்பிள். இப்போ இந்த H1 டேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஸ்டைல் ST அடிச்சாவே ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி வரும். என்டர் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கலர் வேணுமோ, என்ன உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன். நான் பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி எடுப்போம். ரைட். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து எனக்கு சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ரெட்ன்றது தான் நான் எடுக்க போகிறேன் கலர். இப்போ ரெட்ன்ற கலர் எடுக்கிறேன். இப்போ ரெட்டுன்னு அடிச்சா இப்போ ரெட் கலர் வந்துருச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு வேணும்னா வெப்லையும் போயிட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணலாம் கலர். கலர் கோடுன்னு அடிச்சா RGB அடிக்கும். இப்போ RGBனா ரெட் கிரீன் ப்ளூ. இப்போ நம்ம வந்து வெப்சைட்லாம் செய்யறதுக்கு நம்ம RGB கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. இல்லை பார்த்தீங்கன்னா கலர் கோட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கலர் கோட்ஸை கொடுத்தாவும் ஆனால் உங்களுக்கு வரும். இப்போ நான் மெரூனுக்கான கலர் கோட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து இங்கே நான் கொடுத்தா பாருங்கள். உங்களுக்கான அந்த கலர் கோட்ஸை இப்படி போட்டு கொடுங்க. ஸ்லாஷ் கொடுத்து தான் கொடுக்கணும். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ரெட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த கலர் கோடை கொடுத்தோம். இங்கே பாரு கலர் பேலட் ஒன்று இதில் வருது. அதுதான் நான் அதை எடுத்தேன் முதல்ல. இந்த கலர் பேலட்டில் உங்களுக்கு தேவையான கலரை வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளூ வேணும்னா ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூனா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூக்கு மாறிடுச்சு. இந்த க்ரீன்னா க்ரீன் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கலர் இங்கே மாறிடுது பாருங்கள். அதனால தான் கலர் கோடு ஒன்று எடுத்து கொண்டாந்து போட்டேன். ரைட். வேணுங்கிற கலர் கோட் இப்போ நீங்கள் வந்து RGB கலர் கோட் RGBன்னு அடிச்சு இப்போ இந்த ஏதாவது கலர் கோட் இப்போ டார்க் ரெட் கலர் கோட் எடுத்து போடுறீங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தேவையான கலர் கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணாவே இந்த கலர் கோடை கிளிக் பண்ணாவே பாருங்கள் உங்களுக்கான நீங்கள் வேறு எதாவது கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இப்போ ரொம்ப ஒரு பாருங்கள், இப்போ HTML5 வந்து அந்த லெவலில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே. ரைட். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சேவ் ஆல் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் என்ன அவுட்புட்னு. நான் வந்து இந்த ஒப்பேரா ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணி தான் HTML வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலருக்கு வந்துருச்சு, க்ரீன் கலருக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் இப்போ வந்து நான் வந்து கலர்னு ஒன்று இன்னொரு ப்ராப்பர்ட்டி கலர்னு சொல்லி இப்போ இங்கே நான் வந்து இதை பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அடிச்சுட்டு கலரை வந்து நம்ம ஒரு ஒயிட்டே கொடுத்து பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கலரில் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டரை டைப் பண்ணாமே வரும். இப்போ பார்ப்போம். இப்போ ரெட்டுன்னா ரெட்டை கொடுக்கலாம். ரெட்டுனா ஆரை டைப் பண்ணால் ரெட்டு வரும். இப்போ ப்ளூனா ப்ளூ, ப்ரௌன் அப்படின்னா பீன்ற ஃபர்ஸ்ட் எழுத்தை டைப் பண்ணது மூலமாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பியில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு பாப்பப் ஆகும். இப்போ இந்த ஒயிட்டை கொடுத்துட்டு ஃபைலில் போய் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து இந்த கலருக்கு மாறிருக்கு. இந்த மாதிரி சிம்பிளான வேலைகளை நம்மளுக்கான வேலைகளை இலகுவாக செஞ்சுக்கலாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு க்ரீன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃபாண்ட்ஸ் கலர் வந்து ஒயிட்னு கிடச்சிருக்கு. ரொம்ப இலகுவாக பாருங்கள் இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன் ஒரு H1 எடிட்டிங் டேக்ல. வெரி சிம்பிள். ரைட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் பாருங்க, இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்பேக்ட் போங்க. இதில் பாருங்க கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து இப்போ இந்த செக்ஷன்லாம் பெருசாக காட்டாது. இந்த ஹெட் செக்ஷன்றது இந்த செக்ஷன். இப்போ எனக்கு வந்து பாருங்க அடுத்து பாருங்க பொடின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த பொடி செக்ஷனில் பாருங்க வச்சுட்டு இந்த பாருங்க இந்த கர்சரை கொடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க பொடியில் இந்த பொடின்ற செக்ஷனில் வந்து உங்களுக்கு பாருங்க H1 இங்கே பாருங்க H1 டேக்ல தான் நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்க அவ்வளோ டீட்டெயில்ஸாக அங்கே வருது. உங்களோட பேக்ரவுண்ட் கலர் என்ன எல்லாமே அங்கே வருது பாருங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன எல்லாமே நீங்கள் என்னென்ன ஸ்டைல் கொடுத்தீங்களோ அப்படியே பாருங்க ஒரு பாக்ஸில் உங்களுக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு. ரைட். ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ரைட். இப்போ நீங்கள் பாடிக்குள்ளே என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ இந்த நான் கொடுத்ததெல்லாம் இங்கே பாருங்க கோடில் காட்டியிருக்காங்க. இப்போ என்ன சர்வர் நீங்கள் லைவ் சர்வர். ரைட். இப்போ நிறைய பேருக்கு சில பிரச்சனை இருக்குது. இது என்ன இது இந்த அட்ரஸ் ஒன்று நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இது என்னன்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இது என்னன்னா நம்ம லோக்கல் மெஷின் உள்ள அட்ரஸ் தான் இது 127.0.0.0 இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ நம்மளோட லோக்கல் மெஷின் உள்ள அட்ரஸ். இது 550 இது 5500னா என்னன்னா நம்மளோட லைவ் சர்வர். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறோம், சர்வர் ஒன்று இன்ஸ்டால் பண்ண நம்ம லைவ் சர்வர்னு சொல்லி அதை HTML கோடை நம்ம ஈஸியாக நம்ம ரன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க VS கோட் எடிட்டரில் லைவ் சர்வர். அந்த லைவ் சர்வரால் ஜென்ரேட் பண்ணுற கோட் தான் இந்த கோட். இது வந்து உங்களோட பேஜ் இந்த HTML டாட் இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகே, இப்போ நீங்கள் இம்பேக்டில் போனீங்கன்னா உங்களுக்கான கோட்ஸையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த கோடை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்றது இந்த இப்போ இதை பார்க்குறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க, இங்கே பாருங்கள் இந்த உங்களோட பாடி செக்ஷன். இதை பார்த்து உங்களோட பாடி செக்ஷனில் தான் எழுதிருக்கீங்க. பாடி செக்ஷனில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை காட்டுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரி பண்ண தேவை. இதெல்லாம் வந்து உங்களுக்கான இதில் ஜென்ரேட் பண்ண கோட், அதாவது லைவ் சர்வரில் ஜென்ரேட் பண்ண கோட். இதுதான் உங்களோட பாடி டேக்ல உள்ளதை மட்டும் பாருங்கள். H1 இதுதான் நீங்கள் எழுதின கோட். ரைட், ஓகேயா? இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். ரைட், நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். டிவ். ரைட், இப்போ டிவ்ன்ற ஒரு செக்ஷன் ஒன்று நம்ம எழுதணும். ரைட், இப்போ நான் ஒரு டிவ்ன்றது ஒன்று எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ நான் உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் வேணாம், இதை நான் எழுதிச்சுக்கிறேன். இப்போ டிவ்ன்றதை பாருங்கள், ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். டிவ் இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஒன்று எழுதுவோம். ஸ்டைல். ரைட், இப்போ ஸ்டைல் இதில் வந்து நம்ம என்ன எடுப்போம்னா வித் எடுப்போம். ஒரு வித்துனா ஒரு அகலம். ரைட், இப்போ அகலம் ஒன்று போடுவோம். வித் ஒன்று 100ன்னு போடுவோம். 100 பிக்சல் போடுவோம். இப்போ வெப்சைட்லாம் செய்யணும்னா பிக்சல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹைட்டுன்னு ஒன்று எடுப்போம். அதாவது ஹைட்னா என்ன? அகலம். இப்போ நம்ம எழுதுவோம் ஹைட். கொஞ்சம் ஹைட். ஹைட். இப்போ இங்கே வந்து நம்ம எழுதுவோம். இதையும் ஒரு 100 பிக்சலாக போடுவோம். அடுத்து வந்து பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒரு ரெட் கலருக்கு எடுத்துப்போம், போடுவோம். இப்போ இது ஒரு ரெட் கலர். இப்போ இந்த கலரை இந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணாவே இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கலருக்கு நீங்கள் மாற்றணுமோ அந்த கலர்லாம் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு தேவையான கலருக்கு நீங்கள் மாற்றலாம். ஓகே, நம்ம இந்த பார்த்தீங்கன்னா கலர் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுற நேரம் கலர் வந்து உங்களுக்கு மாறுது. ரைட், இந்த மாதிரி கலர் பண்ண வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இதை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுது. பாருங்கள், இப்படி ஒரு இடம் தான் அது. என்னது நீங்கள் கொடுத்தது வந்து என்னது? டிவ் 100 பிக்சல், ஹைட் வந்து 100 பிக்சல். அதான் பிக்சல்னா என்னன்னா, இப்போ நார்மலாக இப்போ நம்ம வந்து பெயிண்ட் எடுத்தோம்னா ஒரு பெயிண்ட் டாக்குமெண்ட் பெயிண்ட் எடுப்போம். இப்போ நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பிக்சல் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை உங்களுக்கு வரைஞ்சிக்காணும். இப்படி தான். இப்போ இந்த மாதிரி தான் பிக்சல் இருக்கும். நீங்கள் பெரிய அளவில் பிக்சல் கொடுத்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த மாதிரி பிக்சல் ஒன்று வரையும். நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் அந்த பிக்சல் வரைஞ்சி காட்டும். ரைட், இப்போ நீங்கள் இந்த இதுக்கு வித் 100 பிக்சல் கொடுத்துருக்கீங்க, ஹைட் 100 பிக்சல் கொடுத்துருக்கீங்க, கலர் இந்த பிக்சல் கொடுத்துருக்கீங்க. அந்த பிக்சலுக்கு ஏற்ற அளவு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இம்பாக்ட் எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதில் போயிட்டு இந்த இருக்குது இந்த துண்டங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த டிவ்ன்ற டேக்ல நீங்கள் எழுதிருக்கீங்க, பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. இதில் பாருங்கள் ஸ்டைல் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு காட்டுப்படுது. டிவ் இந்த பாடிக்குள்ளே என்ன எழுதியிருக்கிறதோ எனக்கு காட்டுது. ஓகே, அங்கே பாருங்கள். ரைட், இந்த ஸ்டைலிங்கிறதுலேயும் கீழே கொடுத்துருக்காங்க. வித் 100 கொடுத்துருக்கீங்க, ஹைட் 100 கொடுத்துருக்கீங்க, பேக்ரவுண்ட் கலர் இது கொடுத்துருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு வெப் டிசைனர் ஆகணும்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டிவ் டேக். இந்த டிவ் டேக்ஸை பற்றி நீங்கள் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ரைட், டிவ் டேக்ன்றது மெயினான விஷயம். இப்போ நான் டிவ் டேக்ல வந்து நாங்கன்னா 1000 பிக்சல் கொடுக்குறேன். எங்கன்னா 1000 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்ன அவுட்புட் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்லி பேஜுக்கு வந்து கம்ப்ளீட் இந்த பேஜுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து 1000த்துக்கான பிக்சலை வந்து நான் காட்டுது. ஓகேயா? இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு இப்போ உங்களுக்கு பிக்சல் சம்மந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது டிவ் டேக். ஓகே, இப்போ டிவ் டேக் உள்ளுக்கு நம்ம என்னென்ன எழுதுறோமோ, டிவ்ன்றது வந்து பேரண்ட், இதுக்குள்ளே எழுதுறதுலாம் சைல்டாக இருக்கும். அதாவது இப்போ டிவ் டேக்ல தான் நம்ம ரேப் பண்ணுவோம். கண்டென்ட்ஸ் வந்து ரேப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டிவ் டேக். ஓகே, டிவ் டேக் ஒரு எலிமெண்ட் ஒன்று எழுதி அதுக்குள்ள டிவ் டேக்கால நம்ம ரேப் பண்ணுவோம்.
ரைட். இதுதான் நம்ம HTML நார்மலாக வந்து நம்ம எழுதுகிற வேண்டிய விஷயம். ரைட். இப்போ இதுக்குள்ளே நம்ம நார்மலாக இந்த வித் அண்ட் ஹைட்டை நம்ம எடுப்போம். இப்போ தேவையில்லை, நம்ம எடுத்துருவோம். இந்த வித் அண்ட் ஹைட்டுன்றத ரைட், இந்த கலரை மட்டும் வச்சுட்டு மற்ற நம்ம வித் அண்ட் ஹைட்டை நம்ம எடுத்துருவோம். ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்து நம்ம செய்ய போகிற விஷயம் என்னன்னா, இப்போ இதுக்குள்ளே நம்ம இன்னொரு கலர் ஒன்று போட போகிறோம். இப்போ டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி லேசாக இருக்குங்க. உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது கணக்காக வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து அலைன்மெண்ட் ஆயிடுவார். ஓகே ரைட். இப்போ நான் இங்கே வந்து வச்சுட்டு வந்து HTML டேக், இப்போ H1 டேக் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி க்ளோசிங் டேக் வந்துடும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டைல் எழுதுகிறோம். ஸ்டைல் இங்கே வந்து நம்ம கலர் ஒயிட்டை கொடுக்குறோம். கலர் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு ப்ளூவை கொடுப்போம். ஒரு சாரி ஒயிட்டே கொடுக்குமே. இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டில் தானே இருக்குன்னா ஒயிட் கொடுப்போம். ஒயிட் கொடுக்கும். கலர் வந்து ஒயிட் கொடுப்போம். தான் ஒயிட் வந்துச்சு பாருங்க. இப்போ இங்கே வந்து நம்ம பேர் ஒன்று கொடுக்குறோம். ஜான்னு சொல்லி டைப் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம், ஜான்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஜான்னு சொல்லி பேரை ட்ரை பண்ணுறோம். ஓகே ரைட். இப்போ அடுத்தது திரும்ப ஒரு H1 டேக் எழுதுறோம். திரும்ப ஒரு H1 டேக் எழுதுறோம். பாருங்க, அதுக்கும் ஸ்டைல் ஒன்று கொடுத்துட்டு சேம் இதையும் கலர் வந்து கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு இதையும் வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஒயிட்டே கொடுத்துருவோம். வராடி இந்த ஒயிட் நெட் அவங்க டைப் பண்ண முடியும்னா டைப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கும், லேசாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம பாருங்க, இங்கே வந்து பீட்டர்னு எழுதுறோம். இப்போ பீட்டர்னு எழுதுறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வேறு கலரில் வரும், ஒரு ஆரஞ்சு கலரில் வரணும் மாதிரி வரும். அதை எப்படி செய்யுது? இப்போ வந்து நார்மலாக இதுக்கான அவுட்புட்டை பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரெண்டுமே பாருங்கள். இப்போ இதுதான் மெயின் பேரண்ட். இப்போ இந்த பேரண்ட் தான் இது, டிவ்ன்றது பேரண்ட். இந்த பேரண்ட்டுக்குள்ள இந்த டிவ்ன்ற பேரண்ட், அதாவது இதுக்குள்ள நமக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. ஓகே, நம்ம நார்மலாக ஒன்றுமே கொடுக்காம இருந்தால் இது கம்ப்ளீட்டாக அந்த கம்ப்ளீட் என்டையர் ஸ்க்ரீனுக்கே எடுக்குது. நீங்கள் ஒரு வித் அண்ட் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணாட்டி இந்த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் அந்த வித் அண்ட் இந்த ஸ்க்ரீன் வித் என்ன இருக்குதோ அதுக்கு அப்படியே எடுக்கும். ரைட், அதுதான் அந்த ரெஸ்பான்சிவ் சொல்கிறது. ஓகே, அதாவது இப்போ நம்ம HTML5 செய்கிற நேரம் ரெஸ்பான்சிவ், பழைய வெர்ஷன்ஸ்லாம் ரெஸ்பான்சிவே இல்லை, இப்போ ரெஸ்பான்சிவ் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஜான் பீட்டர் ரெண்டு இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்ன வேணும், இந்த லெட்டர் மட்டும். அப்போ அதுக்கு ஒரு டேக் இருக்குங்க, டிவ் மாதிரி ஸ்பேன்னு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு எழுத்தை மட்டும் எனக்கு கலரை மாற்றணும். இப்போ ஸ்பேன் எழுதியாச்சு, ஸ்பேனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பீன்றதை இதுக்குள்ளே கொடுப்போம். அவ்வளோதான், இதுக்குள்ளே கொடுக்குறோம் பீன்றதை கொடுத்துட்டு இந்த ஸ்டைல்ன்றதுல நமக்கு வந்து கலரை வந்து ஆரஞ்சுன்னு கொடுப்போம். ஆரஞ்சு வந்துச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு போயிட்டு அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் மட்டும் ஆரஞ்சில் வந்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வேணுங்கிறதுக்கு செய்யலாம். இப்போ இந்த ஜானுக்கும் எனக்கு கலரை மாற்றணும், ஃபர்ஸ்ட் கலரை மாற்றணும்னா இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஸ்பேன் ஒன்று கொடுத்துட்டு ஸ்பேன் என்ன பண்ண போறீங்க, ஸ்டைல் இங்கே நான் ஸ்டைல்னு கொடுத்துட்டு இங்கே நான் கலரை வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் கொடுங்களேன். பிளாக்னு கொடுத்தீங்கன்னா அவங்களை வந்து பிளாக் கலரில் வந்து ஜான்ன்றது பிரிண்ட் பண்ணி காட்டும். ஏன்னா ஜேன்றதை நான் பிளாக்ல கொடுப்பேன். ஏன்னா ஜேன்றது இங்கே கொடுப்பேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் அந்த ஒரு ஜேன்ற கோட், ஜேன் எந்த எழுத்து வேணுமோ அந்த எழுத்தை வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு மற்ற எழுத்தெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அவுட்புட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகே, வெரி சிம்பிளுங்க. உங்களுக்கு HTML கற்றுக்கிறது சரியான சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி HTML கற்றுக்கிறது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. HTML சிம்பிள் விஷயங்க. ரைட், அடுத்த நம்ம பார்க்க ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த ஸ்டைலிங்ன்றது ஓரளவு நம்ம பார்த்துக்கணும். ஸ்டைலிங் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். இதில் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். ஃபாண்ட் சைஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஃபாண்ட் சைஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நான் கொடுத்ததை வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு போங்க. அதுக்கு முன்னுக்கு நமக்கு இன்னொரு விஷயம், சின்ன விஷயம் நம்ம பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து
HTML வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த சைடையும் கொஞ்சம் நீங்கள் ரிஃபர் பண்ணணும். ரைட், MDN HTML. இப்போ நார்மலாக இந்த ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு வெப்சைட் வந்து நம்ம செய்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இந்த அதில் தான் கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேக்கை கிளிக் பண்ணால் MDN ரெஃபரன்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் இப்போ வேலை செய்யுது இப்போ வெப்சைட்ஸ் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா MDN HTML இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான டாக்குமெண்டேஷனுக்கு போகும். இது வந்து மோசிலா அவங்களோட தான் இந்த டாக்குமெண்டேஷனுக்கு போகும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HTML டியூட்டோரியல்ஸ், இங்கே பாருங்கள் HTML பேசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரைட், இதில் வந்து நிறைய டேக்ஸ் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் இதில் வந்து படித்து புரிஞ்சுக்கலாம். சிஎஸ்எஸ் பேசிக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. HTML டேபிள் பேசிக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் ஒன்று எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்தோட நிறைய விஷயம் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளங்கி கொட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடை நீங்கள் கொஞ்சம் ரிஃபர் பண்ணிங்கன்னா MDN HTML நீங்கள் அடித்தாவே உங்களுக்கு கூகுளில் வந்து இந்த சர்ச்சில் வரும். ஓகே, இதுதான் விஷயம். ரைட், இப்போ நமக்கு வந்து இந்த முதல்ல பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரே ஒரு விஷயம் நம்ம இதோட செஞ்சுட்டு முடிப்போம் இன்னைக்கான வீடியோவை. பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம நார்மலாக MDN HTML நம்ம சும்மா சர்ச் பண்ணுறோமே. இப்போ பாருங்கள் ஒரு சர்ச்சில் இப்போ வந்து கம்ப்ளீட் கூகுள் சர்ச். இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இம்பேக்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கம்ப்ளீட்டாக நெட்வொர்க்னு ஒரு டேப் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து இதில் கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ், இப்போ இமேஜஸ், இந்த இதுகள்லாம் வந்து இதுகளில் தான் நம்மளுக்கு வந்து நம்ம இம்பாக்ட் நெட்வொர்க் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எந்தெந்த சர்வரில் போய்ட்டு ரிக்வெஸ்ட் போய்ட்டு எந்தெந்த சர்வரில் இருந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது, எல்லாம் வந்து நெட்வொர்க் டேப்பில் நம்ம பார்க்கலாம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிமெண்ட்டுக்கு போனீங்கன்னா இது நெட்வொர்க் டேக். எலிமெண்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி HTML தான். கம்ப்ளீட்லி எந்த சைடு எடுத்தால் அந்த HTML இல்லாமல் வேறு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி செய்யவே இல்லை. எல்லாமே HTML யூஸ் பண்ணி தான். டாக் டைப் HTML5 தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரெஸ்பான்சிவ் டைப்பில் தான் நம்ம எழுதியிருக்காங்க சர்ச் என்ஜினே. ஓகே ரைட், இப்போ அதனால் நமக்கு வந்து HTML5 நம்ம கற்றுக்கிட்டு போவோம். ஓகே ரைட், இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இதை காட்டினேன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு வெப் தளம் ஒன்று எடுத்தோம்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற ஒரு விஷயம் என்னது HTML தான். நீங்கள் கூகுள் சர்ச் அதை வந்து தான் சர்ச் பண்ணுவீங்க. அப்போ சர்ச் பண்ணுற நேரம் நமக்கு வந்து அந்த சர்ச்சே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது கம்ப்ளீட்லி வந்து இந்த வெப் தளம் வந்து HTML இங்கே பார்த்தீங்கன்னா HTML டேக் எல்லாமே பார்த்து ரெஸ்பான்சிவ் பாருங்கள். ஆட் அடுத்த பாடி ஸ்டைலிங் பாருங்கள் டியூவில் தான் எழுதியிருக்காங்க. டியூ இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து அதில் வந்து ஸ்பேன் டேக் இல்லை இதில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் எடுக்கலாம். இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அதுக்கு தான் இதை காட்டினேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.